حي على الصلاة. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் எங்களுடைய ஜியாரத் பயணத்தினுடைய 25வது ஆண்டு, எனக்கு தெரிஞ்சு 2000 மாதம் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். 25வது வருடம் ஜியாரத்து பயணம் அனுபவத்தில் இந்த ஆண்டு அல்ஹம்துலில்லாஹ் ஜியாரத்து கூட்டு வந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் பக்தாத், கர்பலா எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஜோர்டான் வந்திருக்கிறோம். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பைத்துல் முகத்தஸ் போகிறோம். அந்த பைத்துல் முகத்தஸ் பயணத்தினுடைய ஒரு முக்கியமான செய்தியை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பைத்துல் முகத்தஸில் ரெக்கார்ட் பண்ணி நாளை கழிச்சு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு போடுறேன். அது என்னன்னு சொன்னால், காசா முஸ்லீம்கள் காசாவில் என்ன அவஸ்தைப்பட்டாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத இதுவரைக்கும் தமிழகத்திலேருந்து எந்த சேனலும் அல்லது யாரும், எந்த பெரிய பெரிய மீடியாக்களும் கூட காசாவுக்கு நேரடியாக சென்று காசாவோட நேரடி முஸ்லீம்களை பார்த்து அவங்களுக்கு என்ன நடந்ததுங்கிறத இது வரைக்கும் யாரும் கேட்கலை. அல்ஹம்துலில்லாஹ் முதல் முறையாக அல்லாஹ்வுடைய கிருபையினால் காசா முஸ்லீம்களை நேரடியாக சந்தித்து அங்கே என்ன நடந்துச்சு, அல்லாஹ்வுடைய உதவி அவங்களுக்கு எப்படி கிடச்சிது, காசா முஸ்லீம்களுடைய மனநிலை என்ன, அவங்க உலக முஸ்லீம்களது என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற நீங்கள்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு இன்ஷா அல்லாஹ் காசா முஸ்லீம்களை நேரடியாக சந்தித்து பதில் பெற்று இன்னும் ஓரிரு நாட்களில் இன்ஷா அல்லாஹ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண இருக்கிறோம். எல்லா சகோதரர்களும் இந்த செய்தியை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எல்லா சகோதரர்களும் இன்ஷா அல்லாஹ் செய்தியை மக்களுக்கு சொல்லுங்கள். இன்னும் இன்ஷா அல்லாஹ் 2-3 நாட்களுக்குள் அந்த காசா சம்பந்தப்பட்ட செய்தியை அவர்களுக்காக ஒளிபரப்ப இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அதோடு சேர்ந்து சகோதரர் எல்லோரும் துவா செய்யுங்க. காசா மக்களுக்கு என்னவோ உலகத்தில் அவங்களுக்கு அமைதி நிலவிட்ட மாதிரியும் எல்லாம் முடிஞ்ச மாதிரியும் எல்லாம் நம்மளும் அமைதியாகிட்டோம், டண்டாகிட்டோம். இல்லை, வெறும் குண்டு போடுறது மட்டும் தான் நிறுத்தியிருக்கான். குண்டு போட்டு கொத்து கொத்தாக சாவடிக்கிறத நிறுத்தி வச்சுருக்கான், அவ்வளோதான். மற்றபடி அந்த மக்களுடைய வறுமை, அந்த மக்களுடைய ஏழ்மை, அவங்களுடைய உணவு பற்றாக்குறை, சாப்பாடு இல்லாத நிலைமை, இன்னும் அடுத்த மாதம் கடுமையான குளிர், பலஸ்தீன் குளிர் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க, கடுமையாக இருக்கும். அது அடுத்த மாதம் டிசம்பரில் இப்போயே ஆரம்பிச்சிருச்சு. டிசம்பர் ஜனவரியில் கடுமையான குளிர். அந்த குளிரில் நம்ம ஏசி ரூமில் நல்லா வார்ம் வச்சுக்கிட்டு ஹீட்டர் போட்டு அந்தளவு உட்கார முடியாது. அந்த குளிரில் மக்கள் போர்வை இல்லை, ஸ்வெட்டர் இல்லை, திறந்த வெளியில் தங்களுடைய வாழ்க்கை கழிக்க போகிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளோ காலமாக லேசான மாதிரி அந்த மக்களுக்கு இனிமேலும் லேசாக்குவானாக துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் 4-5 நாட்களில் உங்களுக்கு நாளைக்கு போயிட்டு அதை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி இன்னும் 4-5 நாட்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம குரூப்லேயே போட இருக்கிறோம், நம்ம சேனலில் போட இருக்கிறோம். அனைத்து சகோதரர்களும் பார்த்து பயனடைந்து அந்த மக்களுக்காக துவா செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லோருடைய நிலைமையும் ராகத்தாக்கி, சீராக்கி, சிறப்பாக்கி உலக முஸ்லீம்கள் அத்தனை பேரையும் சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக வாழ வைக்க தௌஃபீக் தந்தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.